அரசியல் விமர்சகர் என்ற பெயரில் சோஷியல் மீடியாக்களிலும் தொலைக்காட்சிகளிலும் அரசியல் விவாதங்களில் இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான நபர் நம்முடைய ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். இவர் தொடக்க காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்து பணியாற்றியவர். பிறகு அவர் அரசியல் விமர்சகர் என்ற பெயரில் தற்பொழுது சாதி ரீதியான வாக்கு, யார் வெற்றி பெறுவார், யார் தோல்வி அடைவார்கள் என்பதை பற்றி சாதி ரீதியான புள்ளி விவரங்களை சொல்வதில் மாமன்னன் என்று கூட இவரை சொல்லலாம். என்னை பொறுத்தவரை இவர் அரசியல் விமர்சகர், அரசியல் திறனாய்வாளர் என்று சொல்வதை விட இவர் அரசியல் புரோக்கர் என்று சொல்லலாம். இந்த என்னடா அந்த வார்த்தை மட்டமான வார்த்தை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவருக்கு ஒரு கொள்கையே கிடையாது. இவர் எந்த அதாவது அரசியல் விமர்சகர் என்பது அரசியல் நடக்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி இந்த தவறுகளின் மூலமாக பாமர மக்களுக்கு அரசியல் அறிவை பெற்று தேர்தலின் மூலமாக இவரின் மூலமாக அரசியல் அறிவை பெற்றவர்கள் சரியான தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக மிகப்பெரிய ஒரு டூல்ஸாக இருப்பதுதான் அரசியல் விமர்சகர். ஆனால் இவர் அரசியல் விமர்சகர் அல்ல. இவர் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிகளுக்காக கூட்டணிகளை மாற்றி அமைத்து கருத்தை திணிக்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான அரசியல் விமர்சகர் என்று கூட சொல்லலாம். நீங்கள் இவர் எந்த பேச்சியை பேசினாலும், எந்த டாப்பிக்கை பற்றி அரசியல் ரீதியாக அவர் நேர்காணல் எடுத்தாலும் அல்லது ஏதேனும் விவாதங்களில் கலந்து கொண்டாலும் ஒவ்வொரு முறையும் இவர் 100 முறையாவது ஒவ்வொரு விவாதங்களின் போதும் நேர்காணலின் போதும் சீமான் நாம் தமிழர் கட்சியை உயர்த்தி தூக்கி பிடிப்பதில் எப்பொழுதும் மறக்க மாட்டார். காரணம், இவர் ஒரு நாடார், நம்முடைய கிறிஸ்துவ நாடார். நம்முடைய சீமான் அவர்களும் நாடாரினுடைய தலைமையிலான அரசியல் கட்சியை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதில் எப்பொழுதும் மறக்க மாட்டார். இதையெல்லாம் கடந்தும் இவர் தெளிவாகவே சொல்வார், மத்தியில் பாஜக வெல்ல வேண்டும், நான் பாஜகவினுடைய அடிமை என்று சொல்வார். இதையெல்லாம் கடந்தும் மாநிலத்தில் திமுக தான் வெல்ல வேண்டும், எடப்பாடி தோற்க வேண்டும் என்று வெளிப்படையாகவே சொல்வார். இப்படி தனக்குள்ளே இருக்கின்ற கருத்தாக்கங்களை வெளிப்படையாக பேசிவிட்டு இவர் என்ன அரசியல் விமர்சகர், என்ன இவர் அரசியலில் இவர் இதுவரை ஊழலை பற்றி பேசியிருக்க மாட்டார். இதுவரை தலைமுறையாக தொடர்ந்து மன்னராட்சியை பற்றி இவர் பேசியிருக்க மாட்டார். அரசியல்வாதிகளுடைய ஊழல் குற்றங்களை பற்றி மக்களுக்கிடையே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்க மாட்டார். ஆனால் ஓட்டுக்கு பணம் வாங்கி கொண்டு இப்போ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கானவில் திமுக அதிமுக பணம் கொடுத்து வாக்கு வாங்குவதை பற்றி பேச மாட்டார். ஆனால் யதார்த்த அரசியலை பற்றி பேசுகிறேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பாஜகவுடன் சேர்ந்தார், அவருக்கு மத்திய அமைச்சர் பதவியை வாங்கி கொடுப்பதற்கு நான் கேரண்டி என்று தெனாவட்டாக பேசக்கூடிய ஒரு அரசியல் புரோக்கர் இவர். 2009 எல்லாம் திமுகவும் அதிமுகவும் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் ராமதாஸை ஐயா என்று கெஞ்சினார்கள். அப்படிப்பட்ட ராமதாசனுடைய அரசியலில் தோல்வியடை செய்ய வேண்டும் என்று விஜயகாந்தை நான் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க முயற்சி செய்தேன் என்று வெளிப்படையாக ஒரு கட்சியை அழிக்க ஒரு கட்சியை இன்னொரு கட்சியுடன் கூட்டணியை சேர்த்தேன் என்று சொல்லக்கூடியவர் அரசியல் விமர்சகர் கிடையாது, அரசியல் புரோக்கர். அரசியலில் ஒருவரை அழிக்க இவர் செய்கிறார். அரசியலில் ஒரு கட்சியுடன் இன்னொரு கட்சியை கூட்டணி வைக்க இவர் முயற்சி செய்கிறார். அரசியல் விமர்சகர் என்பது என்ன என்றால், மக்களுக்கு எட்டாத அரசியல் அறிவை, பாமர மக்களுக்கு அரசியல் அறிவை ஏற்படுத்தி அரசியலில் இப்படி ஊழல் நடக்கிறது, அரசியலில் தலைமுறையாக ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆட்சி அமைக்கிறார்கள், தலித் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை, அனைவருக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும், இது போன்ற அரசியல் ரீதியான கருத்தை அழுத்தம் திருத்தமாக பேசி பாமர மக்களுக்கு அரசியல் அறிவை ஏற்படுத்தக்கூடியவர்தான் அரசியல்